இடத்துல நிறைய முதலாளிகள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. நிறைய ஆண்டர்பிரனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, எனக்கு இருக்கிற நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன். எனக்கு இருக்கிற ஒரு எஃபிஷியன்சி என்கிட்ட வேலை செய்கிறவங்க கிட்ட இல்லை. அவனுக்கு அந்த எஃபிஷியன்சி வரமாட்டேங்குது. அவங்ககிட்ட எப்படி நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறனோ அதே மாதிரி அந்த எஃபிஷியன்சியை, அந்த எக்ஸலன்ஸை அவங்ககிட்ட எப்படி கொண்டு வர்றது? ஆனால் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி அவனுக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு இல்லை. அவனுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் தான் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸ்பிரிச்சுவலாகவும் நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ணுறதுக்கும் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒர்க்கில் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவையா? ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒர்க்கை விட்டுட்டு போகிறதில்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உன்னோட ஒர்க்கு இருந்துச்சுன்னா யூ வில் பிகம் வெரி டைனமிக். எப்போவுமே ஃப்ரண்ட்டில் தான் இருப்பீங்க. நீங்கள் தான் ட்ரெண்ட் செட்டராக இருப்பீங்க. நீங்கள் தான் லீடராக இருப்பீங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நாட் அபவுட் leaving everything. Spirituality is trend setting. Creativity is nothing but the idea given by the creator. கிரியேட்டர் ஒரு ஐடியா கொடுத்தாதான் அது கிரியேட்டிவிட்டி. நான் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன்னா என் மைண்ட்லேருந்து வருதுன்னு அர்த்தம். அப்படின்னா பாஸ்ட்லேருந்து வருதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் மொனாட்டனின்னு பேர். நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, குருஜி எனக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், எனக்கு டைமே இல்லை, எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகுது, எனக்கு ஒரு பிரேக் வேணும் குருஜி. ஆனால் அந்த பிரேக் எடுத்தால் எப்படி நான் பிரேக் எடுக்கிறது? இந்த பிரேக் இல்லைன்னா என்னால் வேலை பார்க்க முடியல. சார், முதல்ல ஒன்று தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லைஃப்பில் எனக்கு பிரேக் வேணும்னு ஏன் தெரியுமா கேட்குறீங்க? உங்கள் ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ்டாக இருக்கீங்க. இப்போ ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுனால தான் பிரேக்கு கேட்குறீங்க. வேலையே ஸ்ட்ரெஸ்ஸே இல்லைன்னு வச்சுக்கோங்க, எதுக்குங்க பிரேக்கு? பிரேக்கே தேவையில்லை. சரி, நான் இன்னும் ஒரு பெரிய ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரேக்கு அப்படின்னா என்ன தெரியுமா? முதல்ல சரி, உங்களுக்கு நான் பிரேக் கொடுக்குறேங்க, அடுத்த 10 நாள் உங்களுக்கு பிரேக்கு, சரியா? இந்த நிறைய ஆர்கனைசேஷன்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபோர்ஸ்டு லீவுன்னு சொல்லி ஒரு 10 நாள் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. கம்பல் பண்ணி உங்களை நீ லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாள். இப்போ நான் உங்களுக்கு பிரேக் கொடுக்குறேங்க. இந்த 15 நாளும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இந்த பிரேக்கில் உங்களை கேட்டால் ஒவ்வொருத்தையும் ஒன்று சொல்லுவான். குருஜி, நான் அந்த பிரேக்கில் காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சு நான் சினிமா பார்ப்பேன். ஒருத்தங்க சொல்லுவான், நான் ஷாப்பிங் போவேன் அப்படிம்பாங்க. ஒருத்தங்க நான் ஊரெல்லாம் சுற்றி பார்ப்பேன், நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போய் உட்காந்து ட்ரிப்பு போவேன், இல்லை நிறைய நான் புக்கு படிப்பேன், நான் போய் ஒரு கேம் ஆடுவேன், நான் வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணுவேன். ஒருத்தங்க கேட்டிங்கன்னா, நான் என் குழந்தைங்களுக்கு நான் சமையலே பண்ணல, நான் ஆஃபீஸ் வேலையாகவே இருந்துட்டேன். லேடிஸ், ஒர்க்கில் இருக்கிற லேடிஸுக்கு நான் வீட்டில் இருந்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் சமைச்சு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ட் ஆஃப் த டே இந்த பிரேக்கில் நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க? நல்லா புரிஞ்சுக்கோங்க, பின்னாடி இருக்க ரகசியத்தை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுவீங்க சார், அதானே பண்ணுறீங்க. இந்த 15 நாளும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கு ஷாப்பிங் பிடிக்கும், ஷாப்பிங் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு க்ளீன் பண்ணுறது பிடிக்கும், க்ளீன் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது பிடிக்கும், ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவாங்க. ஒருத்தருக்கு மூவி பார்க்கணுன்னு பிடிக்கும், மூவி. ஒருத்தருக்கு ஒரு கேம் ஆடணும்னு பிடிக்கும், கேம் ஆடுவாங்க. ஒருத்தருக்கு ஜாகிங் போகணுன்னு இருக்கும், ஜாகிங் போவாங்க, சைக்கிளிங் போவாங்க. இதுதாங்க கான்செப்ட். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒர்க்குலேருந்து எனக்கு பிரேக் வேணும் அப்படின்னாலே ஒர்க்கு உங்களுக்கு பிடிக்கலை. இப்போது பிடிக்காததை பண்ணுறதுலேருந்து பிடிச்சதை நான் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் பிரேக்கே கேட்குறீங்க. யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது நான் ஒரு சிம்பிள் ஒரு பாலிசி சொல்கிறேன். ஒர்க்கையே, உங்களுக்கு பிடிச்ச ஒர்க்கையே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா லைஃபே பிரேக்கு தாங்க. நீங்கள் பிரேக் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் எப்போ பண்ண ஆரம்பிக்கிறேனோ பண்ணுறவனுக்கு பிரேக்கே தேவையில்லை. ஏன்னா என் வேலையே எனக்கு பிரேக்கு தான். உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை, இயற்கையில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும், எந்த ஒரு உயிரினமும் மனிதனை தவிர பிரேக்கே எடுக்கிறது இல்லைங்க, ஹாலிடேக்கே போகிறதில்ல. ஏன்னா அதுங்களுக்கு என்ன பிடிக்குமோ, அதுங்க என்ன பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுது. கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். இயற்கையில் இருக்கிற விஷயம், புலியோ ஒரு சிங்கமோ இல்லை ஒரு பாம்போ ஒரு மரமோ ஒரு தென்னை மரமோ ஒரு மாமரமோ ஒரு பலாமரமோ, நான் வேலை பண்ணிட்டேன், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்க, எதுவாவது பிரேக்குக்கு போகுதா? உலகத்தில் எதுவுமே பிரேக் எடுக்கிறது இல்லைங்க.
சூரியன் வந்து டெய்லி கிழக்க உதிக்குது, நான் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன்ப்பா. மூன் வந்து வருது, அமாவாசை வருது, பௌர்ணமி வருது. இயற்கையில் இருக்கிற அத்தனை விஷயத்தையும் பாருங்களேன், எல்லாமே அது வேலையை ஜாலியாக செஞ்சுக்கிட்டே இருக்குங்க. நீங்கள் பிடிச்ச வேலையை செய்யுங்க, பிரேக்கே தேவையில்லை, லைஃபே பிரேக்கு. எவ்வளோ நல்லா இருக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சமுதாயத்துக்காக செய்யாதீங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதையே வேலையாகவும் அதையே தொழிலாகவும் செய்பவனுக்கு பிரேக்கே தேவையில்லை. நீ செய்கிற வேலையில் ஸ்பிரிச்சுவலாகவும் நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை பண்ணுறதுக்கும் இல்லாமல் ஒரு வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கா? ஒர்க்கில் ஸ்பிரிச்சுவாலிட்டி தேவையா? சார், ஒரு வேலையை நீ வந்து வெறும் ஒர்க்காக மட்டும் இருக்க, உனக்கு ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இல்லை அப்படின்னா இதுக்கு பேர் மொனாட்டனிசம்னு பேர். ஒரே வேலையை திரும்ப 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 செஞ்சு ஒரு காலத்தில் நீ ரிடண்டன்ட் ஆகி ஒன்றும் இல்லாமல் போய் காணாமலே போயிடுவேன். வளர்றது மட்டும் இல்லை, ஒன்றும் இல்லாமலே போயிடுவேன். ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒர்க்கை விட்டுட்டு போகிறதில்ல. ஸ்பிரிச்சுவாலிட்டியோட உன்னோட ஒர்க்கு இருந்துச்சுன்னா யூ வில் பிகம் வெரி டைனமிக். டைனமிக்னா ஒவ்வொரு மொமெண்ட்டும் புதுசு புதுசாக பண்ணுவேன். ஒரே வேலை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அந்த வேலையில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது எக்ஸிஸ்டன்ஸோட நீ கனெக்ட் ஆகிற. பிரபஞ்ச சக்தி வந்து உனக்கு ஒரே விஷயத்தை ஒவ்வொரு மொமெண்ட்டும் புது டைமென்ஷனில் காமிக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அதுக்கு பேர் தான் கிரியேட்டிவிட்டி. நல்லா புரிஞ்சுக்கணும். இயற்கையில் இன்றைக்கி ஒரு மாங்கொட்டையை நீங்கள் போடுறீங்க, ஒரு மாம் செடி வளருது. ஓகே, அந்த செடியில் வளர்கிற அந்த செடியை பாருங்கள், அதே இன்னொரு கொட்டையை போடுங்க, 2 செடி முளைக்கும். ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இந்த செடியும் இதுவும் மாஞ்செடி தான், இதுவும் செடி தான், வேறு வேறு மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற இலைகள் பாருங்கள், ஒரு இலை மாதிரி இன்னொரு இலை இருக்காது, வேற மாதிரி மாற்றிடும், டைனமிக்காக மாற்றும். சரி, இந்த செடியிலிருந்து ஒரு காய் வருது, அந்த காயை எடுத்து அதில் இருக்கிற கொட்டையை எடுத்து அதில் நீங்கள் மண்ணில் போட்டு அது வளர்கிற செடியை பாருங்கள், அதோட குழந்தை வேற மாதிரி இருக்கும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மொமெண்ட்டும் ஒவ்வொரு படைப்பும் பார்த்தீங்கன்னா ஒரே மாமரம், 1000 மரம் இருக்கும், 1000 கோடிக்கணக்கான இலைகள் இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. நான் இப்போ ஒரே வேலையை செய்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரே வேலை கிடையாது. யாருக்குன்னா ஸ்பிரிச்சுவலாக கனெக்ட் ஆகிருக்கிறவனுக்கு. அதுக்குள்ளே அந்த கிரியேட்டர் உள்ளே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு டைனமிக்காக ஒரு விஷயத்தை கொண்டு வருங்க. அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அப்போ நீங்கள் வளர்ந்துக்கிட்டே போவீங்க. இதுதான் உண்மையான வளர்ச்சி. ஸ்பிரிச்சுவலாக இல்லைன்னா நீங்கள் வளராமலே போயிடுவீங்க. யூ வில் பி ரிடண்டன்ட். இதனால தான் நிறைய கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் அப்படியே க்ரோ ஆகும், அதுக்கப்புறம் காணாமலே போயிடும். ஏன்னா அவங்க ஸ்டக் ஆகிட்டாங்க, ஸ்பிரிச்சுவல் கனெக்ட் இல்லை. இப்போ உலகம் வந்து மாறிக்கிட்டே போகுது இல்லை, அந்த டைனமிசத்தோட நீ வந்து அடாப்ட் ஆகி போகமாட்ட. Spirituality is nothing but dynamism and adaptability to the existence. When you are adapting to the existence, you can never become redundant. நீங்க எப்பவுமே ஃப்ரண்ட்ல தான் இருப்பீங்க, நீங்க தான் வந்து ட்ரெண்ட் செட்டரா இருப்பீங்க, நீங்க தான் லீடரா இருப்பீங்க. Spirituality is not about leaving everything. Spirituality is trend setting. Spirituality is dynamism. Spirituality means you are with the latest technology of the creator. You understand? அதுக்கு பேர் தான் creativity. Creativity is nothing but the idea given by the creator. கிரியேட்டர் ஒரு ஐடியா கொடுத்தா தான் அது கிரியேட்டிவிட்டி. நான் ஒரு ஐடியாவை கொடுக்குறேன்னா என் மைண்ட்லேருந்து வருதுன்னு அர்த்தம், அப்படின்னா பாஸ்ட்லேருந்து வருதுன்னு அர்த்தம். அதுக்கு பேர் மொனாட்டனின்னு பேர். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் நத்திங் பட் கிரியேட்டிவிட்டி, டைனமிசம் அண்ட் ட்ரெண்டிங். யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்கள் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருந்தீங்கன்னா எந்த துறையில் இருக்கீங்களோ, எந்த தொழிலில் இருக்கிறீங்களோ தோக்கவே முடியாது. என்னிடத்துல நிறைய முதலாளிகள் இந்த கேள்வியை கேட்குறாங்க. நிறைய ஆண்டர்ப்ரனர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்கிட்ட கேட்குற கேள்வி, எனக்கு இருக்கிற, நான் ஒரு முதலாளியாக இருக்கிறேன், எனக்கு இருக்கிற ஒரு எஃபிஷியன்சி என்கிட்ட வேலை செய்கிறவங்கக்கிட்ட இல்லை. அவனுக்கு அந்த எஃபிஷியன்சி வரமாட்டேங்குது. அவங்ககிட்ட எப்படி நான் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக வேலை பார்க்குறனோ அதே மாதிரி அந்த எஃபிஷியன்சியை, அந்த எக்ஸலன்ஸை அவங்ககிட்ட எப்படி கொண்டு வர்றது? சார், ஒரே ஒரு ரீசன் தான் சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஏன் முதலாளியாக இருக்கிறீங்க, ஏன் இந்த முதலாளிக்கு இருக்கிற எஃபிஷியன்சி தொழிலாளிக்கு வரலன்னா, நீங்கள் வந்து கோல் ஓரியன்டாக இருக்கிறீங்க. நீங்கள் எடுத்திருக்கிற தொழில் நீங்கள் தான் முதலாளி.
ஸோ உங்களுக்கு அந்த தொழிலில் ஜெயிக்கணுங்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அந்த ஓனர்ஷிப்பை கையில் எடுத்துருக்கிறீங்க. ஸோ உங்களுடைய கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும். அதை செய்கிறதுல உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. இந்த கோலை நான் அச்சீவ் பண்ணணும், இது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை உங்களுக்கு கொடுக்குது அப்படிங்கிறது தான் உங்களை எஃபிஷியண்ட்டாக வச்சுருக்கு. ஆனால் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளி அவனுக்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு இல்லை. அவனுக்கு நீங்கள் கொடுக்குற சம்பளம் தான் வேணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவன் நான் வேலை பார்க்குறேன், எனக்கு இவர் காசு கொடுக்குறாரு, அவ்வளோதான். இந்த ஒரு நோக்கம்தான் அவனை எஃபிஷியண்ட்டாக பண்ண விடாது. அப்போது அவனுடைய நோக்கத்தை நீங்கள் மாற்றணும். அவனுடைய நோக்கம் பணம் இல்லை, உனக்கு கொடுக்குற சம்பளம் இல்லைப்பா, நான் இந்த தொழிலை செஞ்சு வெற்றி அடையலை, இந்த வெற்றிக்கே காரணம் நீ தான், இந்த கோலில் கான்ட்ரிபியூஷன் உன்னால தான் இந்த ஸ்தாபனம் நடக்குது. ஸோ இந்த தொழிலை நான் செய்கிறதுனால ஒரு 100 எம்ப்ளாயீஸ் என்கிட்ட இருக்கிறதுனால இந்த 100 பேரும் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணதுனால தான் இந்த விஷயமே இந்த உலகத்துக்கு போய் கிடைக்கிது. உன்னோட ஒரு சிறு ஒர்க்கு இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய உதவியை நீ பண்ணியிருக்க அப்படின்னு அவனுக்கு அந்த கோலோட நீங்கள் அவனை கனெக்ட் பண்ணணும். அந்த கோலுக்கும் அவனுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நாட் த மணி நான் உங்களுக்கு எனிவே உங்களுக்கு வந்துடும். இந்த கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆர்கனைசேஷனுக்கு செல்வம் கொட்டும். ஆர்கனைசேஷனுக்கு செல்வம் வந்துச்சுன்னா முதலாளிக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற அத்தனை தொழிலாளியும் ஜெயிச்சிருவான். ஸோ நம்ம எல்லாரும் ஜெயிக்கணும்னா நம்ம செய்கிற இந்த வேலை தாங்க நமக்கு முக்கியம். நீங்கள் பண்ணுற வேலை இப்படி ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுக்குது, இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொடுக்குது அப்படின்னு ஒவ்வொருத்தனோட வேலைக்கும் ஒரு வேல்யூ இருக்குங்க. அந்த வேல்யூவை நீங்கள் அவனை ரெக்கக்னைஸ் பண்ண வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எஃபிஷியன்சி வந்துடும். ஸோ only the value can give the efficiency, not the salary which you are paying. உனக்கு நான் காசு கொடுக்குறேன், நீ இந்த வேலை செய்யன்னா எஃபிஷியன்சி பார்க்க முடியாது. என்னோட கான்ட்ரிபியூஷனில் இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு எனக்கு எப்போ புரியுதோ நான் கான்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் கவனம் பூரா என்னோட கான்ட்ரிபியூஷனில் இருக்கும். அது எனக்கு சம்பளத்தை கொடுக்கும், எனக்கு ப்ரமோஷனை கொடுக்கும், எனக்கு வேலையை கொடுக்கும். இந்த கல்ச்சரை நீங்கள் உங்கள் டீமுக்கிட்ட நீங்கள் இன்ஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா efficiency will happen. Of course, this is one of the prime reason to get the best out of each and every employee in the company.